ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி. ஓம் ஸ்ரீ மகாமகணபதயே நமஹ. ஸ்ரீ சந்திரசேகராமிர்தம் அமிர்ததாரை 1254 தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம், அத்தியாயம் ஸ்ரீ சங்கர சரிதம். இதன் இன்றைய புதிய தலைப்பு பெற்றோரான புண்ணியசாலிகள். மலையாளத்தில் மலபார் என்று சொல்லப்பட்ட பகுதியில் ஆல்வாய் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிட்டே இருப்பது காலடி கிராமம். திருச்சூருக்கு தென்கிழக்கில் 30 மைல். அங்கே ஓடுகிற நதிக்கும் ஆல்வாய் என்றே பெயர். பெரியாறு என்பதும் அதுதான். சம்ஸ்கிருதத்திலே பூர்ணா நதி என்றும் சூர்ணா நதி என்றும் 2 விதமாக சொல்வார்கள். அந்த கிராமத்தில் நல்ல ஆச்சாரம், படிப்பு, செல்வ வசதி எல்லாம் வாய்ந்த பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் சிவகுரு. வித்யாதிராஜா என்பவருடைய ஏகபுத்திரர் அவர். பேருக்கு ஏற்றாற் போல வித்யாதிராஜர் எல்லா சாஸ்திரங்களும் அறிந்தவராயிருந்தார். சிவாவதாரத்தின் அப்பா பெயர் சிவகுரு என்று பொருத்தமாக அமைந்தது போலவே சர்வஜ்ய பீடம் ஏறப்போகிறவரின் தாத்தா பெயர் வித்யாதிராஜர் என்று இருக்கிறது. வித்யை, அனுஷ்டானம் ஆகியவற்றோடு சொத்து சுதந்திரங்களும் நிறைய பெற்றிருந்த குடும்பம் அது. பொதுவாகவே மலையாளத்தில் எவருக்கும் சுபிக்ஷத்துக்கு குறைச்சல் இல்லை. அங்கே ஒவ்வொரு வீடும் ஒரு பெரிய தோப்பு, காவு என்றே சொல்வார்கள். சபரிமலை யாத்திரையினால் இப்பொழுது ஆரியங்காவு என்ற பெயர் அடிக்கடி காதில் படுகிறது. இப்படி அநேக காவுகள், திருவானைக்கா, திருக்கோடிக்கா என்றெல்லாம் தமிழில் கா என்று முடிப்பதுதான் மலையாள காவு. இப்படி ஒவ்வொரு வீடும் பெரிய பெரிய மரங்கள் கொண்ட காவுக்குள்ளேயே இருக்கும். அதன் எல்லையை அதிருதி என்று சொல்வார்கள். அந்த அதிருதிக்குள்ளேயே அந்த வீட்டுக்கான சகல வஸ்துக்களும் விளைந்துவிடும். வெளியே போகவே வேண்டாம். ஒரு வேடிக்கை என்னவென்றால், மூலாதாரமான ஸ்டேபிள் ஃபுட் என்கிற அரிசி வீட்டுத்தோப்பில் விளைவித்துக் கொள்வதில்லை. ஆனாலும் வீட்டிலே விளைகிற மிளகை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியே அரிசி சுலபமாக பெற்றுவிடலாம். மற்றபடி அதிருதிக்குள்ளேயே வாழை, தென்னை, பலா முதலான மரங்கள், பூசணி, காரா, கருணை, மரத்தின் மேலேயே படரவிட்ட மிளகு கொடி எல்லாம் இருக்கும். நாள்பட கெட்டுப்போகாமல் நேந்திரங்காயையும் கருணைக்கிழங்கையும் வறுத்து பூசணி வடாம் பண்ணி உரி கட்டி போட்டு வைத்து விட்டார்கள் என்றால் 3-4 மாதம் விடாமல் மழை பெய்தாலும் சாப்பாட்டு வஸ்துக்களுக்காக வெளியில் போக வேண்டியதே இல்லை. சௌக்கியமாக ஆத்தோடு மேனேஜ் செய்து கொண்டு விடுவார்கள். அலையாமல் திரியாமல் இப்படி வீட்டிலேயே இருந்து கொண்டிருக்கலாம் என்றால் நன்றாக அத்தியன அனுஷ்டானங்கள் செய்து வரலாம் தானே. இந்த மாதிரி எல்லாவித சௌகரியமும் பெற்று ஆர்யாம்பா என்ற உத்தம ஸ்திரீயை கல்யாணம் பண்ணிக்கொண்டு சிவகுரு என்ற சத்பிராமணர் இருந்து வந்தார். இவர் கைப்பள்ளி மனாவை சேர்ந்தவர் என்றும், அந்த அம்மாள் மேல்பாழூர் மனா என்பதை சேர்ந்தவள் என்றும் அந்த பக்கங்களில் சொல்கிறார்கள். எர்ணாகுளத்திலிருந்து கொல்லம் போகிற வழியில் மேல்பாழூர் மனை என்று இப்பொழுதும் இருக்கிறது. அந்த தம்பதி 2 பேரும் ஈஸ்வர பக்தி நிரம்ப உடையவர்கள். நல்ல சீலத்தோடும் ஆச்சாரத்தோடும் வாழ்க்கை நடத்தி வந்தார்கள். அவர்களுக்கு எல்லாம் இருந்தும் பெரிய குறையாக புத்திரபாக்கியம் மட்டும் இல்லாமல் இருந்தது. இப்படி இருந்தால்தானே அவர்கள் அவதாரம் ஏற்படுவதற்கு தேவையான 2வது பெட்டிஷனை கொடுக்க முடியும். அதைத் தொடர்ந்து அவதாரமும் ஏற்பட முடியும். அமிர்தம் தொடர்ந்து பொழியும். பிரதோஷ சங்கர பிரத்யக்ஷ சங்கர. தென்னாருடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவ்யாபி பெரியவா சரணம். மாயப் பிறப்பருக்கும் மகாபெரியவாடி போற்றி.